தன்னை ஒரு மாபெரும் தத்துவஞானி என்றும் அறிஞர் என்றும் கருதிக் கொண்டிருந்த ஒரு நபர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் விவாதம் செய்யத் தொடங்கினார். அவர் கூறினார், இமாம் அவர்களே, அல்லாஹ் ஷைத்தானை நெருப்பிலிருந்து படைத்திருந்தால் பிறகு அவனை நரக நெருப்பில் போடும்போது அவனுக்கு எப்படி வேதனை உண்டாகும்? அவனது மூலமே நெருப்பிலிருந்துதானே இருக்கிறது. இமாம் ஷாஃபி புன்னகைத்து தரையை நோக்கினார். அங்கே ஒரு காய்ந்த மண் கட்டி தென்பட்டது. அந்த கட்டியை எடுத்து அந்த மனிதர் மீது வீசினார். அந்த மனிதரின் முகத்தில் சீற்றமும் கோபமும் வெளிப்பட்டன. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகுந்த அமைதியுடனும் அன்புடனும் கூறினார், நான் மண் கட்டியை வீசியதால் உனக்கு வலி ஏற்பட்டதாக தெரிகிறது. அவர் கோபத்துடன் கூறினார், ஆம், ஏன் ஏற்படாது? நீங்கள் எனக்கு வலி ஏற்படுத்தினீர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார், நீ மண்ணால் படைக்கப்பட்டிருக்கும் போது மண்ணால் உனக்கு வலி ஏற்படுவது எப்படி சாத்தியம்? அந்த பேரளவிலான தத்துவ ஞானிக்கு பதில் கிடைத்துவிட்டது. விவாதமும் சண்டையும் முடிவுக்கு வந்தன. ஷைத்தான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அவனை நெருப்பாலேயே தண்டிப்பான் என்பதை அவர் புரிந்து கொண்டார்.